ஜாம்பவான் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தின் வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து என்னென்ன பிளான் போட்டாங்கன்னு அரசியல் வட்டாரத்துல ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை, என்ன நடந்துச்சு அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதிமுக திமுகவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைச்சது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க கூடாதுன்னு சில வேலைகள்லாம் பார்க்கப்பட்டதா அரசியல் வட்டாரத்துல பேச்சு போயிட்டு இருந்தது. அதுக்கு எடுத்துக்காட்டா சில விஷயங்களை நம்ம சொல்லலாம். அதாவது விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு 118 சீட்டு தேவைப்பட்டது. ஆனா அவர்கிட்ட 107 சீட்டு தான் இருந்துச்சு. சோ அதற்கான வேலையில அவர் ஈடுபட்ட பொழுது எடப்பாடி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் கூட்டணி வச்சு திருமாவளவன் அவர்களை முதல்வரா ஆக்குறதுக்கான முயற்சி எல்லாம் அதிமுகவும் திமுகவும் ஈடுபட்டதா அரசியல் வட்டாரத்துல நிறைய பேச்சுக்கள்லாம் எழும்பிட்டு இருந்தது. ஏன்னா திமுக எப்பவுமே ஆளுங்கட்சியா இருக்கும்போது அதிமுக எதிர்கட்சியா இருக்கும், அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கும்போது திமுக தான் எதிர்கட்சியா இருக்கும். இப்படி இருந்த ஒரு கட்சி புதுசா ஒரு கட்சி ஆட்சி அமைக்கிறதுல விருப்பம் இல்லாம எதிரும் புதிரா இருந்த கட்சி ஒன்னு சேர்றதுக்காக நிறைய பிளான்லாம் போடப்பட்டதா அரசியல் வட்டாரத்துல பேசிட்டு இருந்தாங்க. அதற்கான சில விஷயங்களும் அரசியல் பிரமுகர்கள்லாம் நிறைய விஷயங்கள் இது போலலாம் அதிமுகவில் போயிட்டு இருக்கு, திமுகவில் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து சொன்னதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். ஸோ இப்பவும் அவங்க, அதாவது தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைச்சு கிட்டத்தட்ட 50 நாட்களுக்கு மேல ஆகுது. இப்பவும் இவங்க சும்மா இருக்காங்களா அப்படின்னு கேட்டா சும்மா இல்லைன்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. அதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுகவில இருந்து சாரசாரியா எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள்லாம் வெளியேறி தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கே நல்லாவே தெரியும், ஜெயக்குமார் அவர்கள், சத்யபாமா அவர்கள், விஜயபாஸ்கர் அவர்கள், எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் கூட இப்போ தமிழக வெற்றி கழகத்துல இணைய போறதா அறிவிச்சிருக்காரு. இப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆல்ரெடி ஒரு 4 எம்எல்ஏ அதிமுகவில இருந்து விலகி பதவியை ராஜினாமா பண்ணி தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிட்டாங்க. அடுத்து 2 எம்எல்ஏக்கள்ல ஒருத்தர் முடிவு பண்ணிட்டாரு, ஒருத்தர் இன்னும் முடிவு பண்ணாம இருக்காரு. அதாவது எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் முடிவு பண்ணிட்டாரு, சி விஜயபாஸ்கர் அவர்கள் இன்னும் முடிவு பண்ணாம இருக்காரு. ஸோ அவருமே தமிழக வெற்றி கழகத்துக்கு வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எல்லாருமே ஒரே ரீசனை தான் சொல்றாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடி அவர்கள் திமுகவோட ரொம்பவே இணக்கமா ஆயிட்டே இருக்காரு, அது எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக மக்களுக்கான கட்சி கிடையாது, ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களால தமிழகத்துக்கு பேரு ஆபத்து தான் வருமே தவிர்த்து இவங்களால தமிழகத்துக்கு நல்லதே நடக்கல அப்படின்னு சொல்லிதான் அதிமுக அப்படின்ற ஒரு கட்சியே எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்குறாரு. இவங்க பண்ற ஊழல்கள்லாம் வெளியே கொண்டு வரணும், இவங்க பண்ற தப்புக்கள்லாம் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிதான் எதிர்த்து அதிமுகவை உருவாக்குறாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கட்சி இன்னைக்கு திமுகவுடன் இணக்கமா ஆகிறது எங்களால ஏத்துக்கவே முடியல. அது மட்டும் இல்லாம எடப்பாடி அவர்கள் இதற்கு முன்னாடி என்னென்ன வேலைகள்லாம் பார்த்தாங்க அப்படின்றது கொஞ்சம் கூட யோசிக்காம அவர் இஷ்டத்துக்கு முடிவெடுக்கிறாரு. கட்சி சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் நிர்வாகிகளுடைய பேச்சுக்கள்லாம் கேட்காம அவர் ஒரு முடிவு எடுத்தா எல்லாருமே அதுக்கு இணங்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு தான் நிறைய பேர் இதை ஒரு ரீசனா சொல்றாங்க. இதனாலதான் நாங்க கட்சியை விட்டு வெளியேறோம். அப்புறம் இவரு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணும் பொழுது எங்களுடைய எதிர்காலம் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, எங்களுடைய எதிர்காலம் கருத்தில் கொண்டுதான் இப்போ அந்த கட்சியை விட்டு நாங்க வெளியேறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதே மாதிரி சொன்னா அதிமுக இன்னும் பின்னடைவை சந்திக்கும் இல்லையா? அதை சமாளிக்கிறதுக்காக தான் அதிமுக என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் குதிரை பேரம் பேசுறாரு, அதிமுக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறதுலயே ரொம்ப குறியா இருக்காரு. ஸோ அதனால எங்களுடைய எம்எல்ஏக்கள்லாம் அவர் குதிரை பேரம் பேசிதான் இங்கிருந்து அவங்கள அழைச்சிட்டு போறாரே தவிர்த்து அவங்க விருப்பப்பட்டு ஒன்றும் போல அப்படின்ற மாதிரி அப்படியே மழுப்புறதுக்கான பதில கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதிமுகவில இருந்து. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா, எடப்பாடி அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகம்
ஆட்சி தொடர்றதுல துளி கூட வந்து விருப்பமே இல்லை. எப்படியாவது அந்த ஆட்சியை கவிழ்த்துறணும் அப்படின்றதுக்கான வேலைகள்லாம் இவர் ஈடுபடுறாரு அப்படின்னு சொல்லி அரசியல், அதாவது மூத்த அரசியல் விமர்சகர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கெல்லாம் அவர் மீது வந்து இந்த கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. பொதுமக்களுக்குமே இப்போ நிறைய கேள்விகள்லாம் எழும்ப ஆரம்பிச்சிருச்சு. அதிமுக என்ன ஆக போகுது, இப்படியே போயிட்டு இருந்தா அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி இருக்குமா இல்லையான்னு தெரியல. ஏன்னா அதிமுகவுல இருந்து கிட்டத்தட்ட நிறைய எம்எல்ஏக்கள், நிறைய மினிஸ்டர்ஸ்லாம் வந்து, அதாவது முன்னாள் மினிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழக வெற்றி கழகத்தினால ரொம்ப பெரிய பாதிப்பு அதிமுக தான் வந்து அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு விஷயம் என்ன அரசியல் வட்டாரத்துல பேசிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் தான். ஏன்னா 2026க்கு அப்புறம், தேர்தலுக்கு அப்புறம் சீமான் அவர்கள் கொஞ்சம் சைலண்டா இருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். இப்போ மறுபடியும் அவரோட பேரு ஒலிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்பாசமுத்திரம் தொகுதியில சீமான் அவர்கள் போட்டி போட போறதா ஒரு தகவல் வந்து வெளியாகி இருந்தது. இது வந்து எல்லாருமே ஒரு சாதாரண விஷயமா பார்க்கல. இதுக்கு முக்கிய காரணமே வந்து அதிமுகவும் திமுகவும் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து சீமான் அவர்களை அந்த தொகுதியில பொது வேட்பாளரா நிறுத்த போறதா வந்து ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஆனா அரசியல் வட்டாரத்துல இதை பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதுல மக்கள் நிறைய கேள்விகளை எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரு ஒரு தமிழ் தேசியவாதி, தமிழ்நாட்டை தமிழன்தான் ஆள வேண்டும், திராவிடத்துக்கு எதிரானது தான் என்னோட கொள்கை, பெரியார் எதிர்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளு இப்ப எப்படி திராவிட கட்சிகளோட சேர்ந்து ஒரு பொது வேட்பாளரா நிக்க போறாரு? இது வந்து அவர் இவ்வளவு நாள் பேசினது எல்லாமே வந்து பொய்யா? அவர் எல்லாமே நாடகம் ஆடிட்டு இருந்தாரா? எப்படி அவருக்கு இப்படி பண்ண வந்து மனசு வருது அப்படின்னு சொல்லி மக்களுமே வந்து கேள்விகளை எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. அரசியல் வட்டாரத்துல இதை பத்தி அவ்வளோ பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவை அதிகமா வெறுக்கக்கூடிய ஆளாதான் இருக்காரு. உங்களுக்கே நல்லாவே தெரியும், திமுகவில் தான் தமிழகம் இந்த அளவுக்கு கெட்டு குட்டிச்சேவரா போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் ஆட்சிக்கு வந்தா கருணாநிதி அவர்களுடைய சமாதிய கடப்பாறை கொண்டு நான் இடிப்பேன்னு சொன்னாரு. பேனா சிலைக்கு பயங்கர எதிர்ப்பு தெரிவிச்ச ஒரு ஆளு சீமான் அவர்கள். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் கூட நல்லா சிரிச்சு பேசிட்டு இருக்காரு. அந்த காணொலியுமே நம்ம வந்து வெளியானதை பார்த்துருந்தோம். எப்படி இந்த அளவுக்கு ஒரு கட்சியை விமர்சனம் பண்ணிட்டு, இந்த அளவுக்கு ஒரு கட்சியை வந்து எதிர்த்துட்டு எதுவுமே நடக்காத மாதிரி வந்து சீமான் அவர்கள் பேசுறாருன்னு புரியல அப்படின்ற மாதிரி மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் மேல இருந்த நம்பிக்கை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறையவும் தொடங்கி இருக்கு. இப்போ சீமான் அவர்கள் இந்த அரசல் புரசலா பேசிட்டு இருக்காங்க இல்லையா, அதை உண்மையை ஆக்கிட்டாரு அப்படின்னா நாம் தமிழர் கட்சி ஒரு கேள்விக்குறியா ஆயிரம் தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா தமிழக வெற்றி கழகம் காரைக்குடி தொகுதியில தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்து சீமான் அவர்கள் வந்து போட்டி போட்டிருந்தாரு. அதுல உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட 70,000 வாக்கு வித்தியாசத்துல தமிழக வெற்றி கழக வேட்பாளர் தான் வந்து ஜெயிச்சிருந்தாரு. ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திச்சது நாம் தமிழர் கட்சி. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அம்பாசமுத்திரத்துல தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்து, அதுவும் அதிமுக திமுகவுடைய ஆதரவோட சீமான் அவர்கள் போட்டி போட்டா யாரும் எதிர்பார்க்காத அளவுல அவர் பின்னடைவை சந்திப்பாரு அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேச்சுக்கள்லாம் போயிட்டு இருக்கு. ஆனா எதிர்பார்க்காத அளவுல பின்னடைவை சந்திப்பாரா அப்படின்னு கேட்டா அது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா தேர்தல் களம் எப்படி வேணாலும் வந்து மாறும். ஒரு வேளை சீமான் அவர்கள் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போற வாய்ப்பு கூட வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒரு சட்டமன்றத்துக்கு போனாருன்னா யாருக்கு பெரிய தலைவலி அப்படின்னா உதயநிதி அவர்களுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் தான் பெரிய தலைவலியா இருக்கும். ஏன்னா அவங்களுடைய வாய்ஸ் குறைய ஆரம்பிச்சிடும். சீமான் அவர்களுடைய வாய்ஸ் அது வந்து பயங்கரமா அங்க எதிரொலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்து இது வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. இனி வரும் காலத்துல தான் நம்ம வந்து என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படின்றது வந்து தெரிய வரும். ஆனா சீமான் அவர்கள் அந்த தொகுதியில போட்டி போடுறதா மட்டும் கொஞ்சம் உறுதியானதா தகவல்லாம் வெளியாகிட்டு இருக்கு. சரி, இந்த ஒரு விஷயம் போக இன்னொரு விஷயமும் வந்து அரசியல் வட்டாரத்துல பயங்கர ஒரு சர்ச்சையை கிளப்பிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கே நல்லா தெரியும், அமைச்சர் சரத்குமார் அவர்கள் வந்து ஸ்டேடியத்துல போதைப் பொருள் பயன்படுத்தினாரு அப்படின்னு சொல்லி
திமுக வந்து அவர் பதவி விலக வேண்டும், அமைச்சர் பதவி பறிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த திமுகவுடைய இளைஞர் குழு வந்து போராட்டம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதுல பல தரப்புல இருந்து கேள்விகள்லாம் எழும்பிட்டு இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டுல எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. அரசியல் ரீதியா தமிழக வெற்றி கழகத்தை எதிர்கொள்ளலாம். விவசாயிகளுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, மேகதாது அணைய பிரச்சனை, இதெல்லாம் விட்டுட்டு அவர் எப்போவோ 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காரு. சும்மா ஏதோ விளையாட்டுத்தனமா வந்து மாத்திரையை க்ரஷ் பண்ணி அதை வந்து பவுடர் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து தக் லைஃப்லாம் போட்டு வெளியிட்டிருக்காரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோவை எடுத்துட்டு வந்து இவர் போதைப் பொருள் தான் பயன்படுத்தினாருன்னு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் போராட்டம்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது போதை மாத்திரை தானா, அவ்வளோ கூட்டத்தில் அதை வந்து அவரால் பயன்படுத்த முடியுமா அப்படின்னு நிறைய கேள்விகள் வந்து எழும்பிட்டு இருக்கு. ஏன்னா அது ஒரு 5-10 செகண்ட் வீடியோ தான் போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்ற வீடியோக்கள்லாம் வந்து வெளியாகவே இல்லை. முதல்ல அது போதை பொருளா அப்படின்றது வந்து ஒரு கேள்வியாக தான் இருக்கே தவிர்த்து அது உண்மையா அது போதை பொருளா அப்படின்னு சொல்லி நிரூபணமே இல்லை. ஒரு ஆதாரமே இல்லாத ஒரு விஷயத்தை தூக்கிட்டு வந்து இன்னைக்கு திமுக அவ்வளோ பிரச்சனையை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை அது போதைப் பொருளா கூட இருக்கலாம், அப்ப அது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வியெல்லாம் வந்து எழுப்புவாங்க. கண்டிப்பா அது தப்பு தான். அதுக்குன்னு அது போதைப் பொருளா என்னன்னே தெரியாம அந்த விஷயத்த இந்த அளவுக்கு கொண்டு வர்றது ரொம்பவே ஒரு தவறான விஷயம். அதற்கான ஆதாரங்களை திரட்டக்கூடிய வேலையில திமுக இறங்கி அந்த ஆதாரம் கொண்டு வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணா அது ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னா பதவிகள் வந்து கரெக்டான ஆளுக்கு போய் சேர்ந்தாதான் தமிழக மக்கள் வந்து மேலும் மேலும் வளர்ச்சி அடைய முடியும், தமிழகமும் வந்து வளர்ச்சி அடையும். சரியான ஆதாரத்தோட ஆளும் கட்சியை எதிர்கட்சியை எதிர்த்தா அது தப்பே கிடையாது. ஆனா ஆளுங்கட்சி செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் இப்படி சர்ச்சையாக்குறது அது எதிர்கட்சிக்கு நல்லது கிடையாது. அதுக்கப்புறம் எது உண்மை பொய்யினே தெரியாத ஒரு சூழ்நிலையை இது உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த சர்ச்சைகளை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க.